ஐயா சொல்லுங்க ஐயா. சிவாய நம. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தான் சிவாய நமன்னு தொழுதுட்டு இருக்கிறீங்க. நான்லாம் பாம்புறேன். நேத்து பரமேஸ்வரன் நீங்க பாமரன், நான் பிச்சைக்காரன். வச்சுக்குவோம் வச்சுக்குவோம். ஏட்டா, நான் நான் ஒரு தேச இறப்பன். இருந்து வச்சுக்கோங்க. இந்த தேச இறப்பனுக்கு எங்க ஐயா எனக்கு இந்த சொன்னாரு. தேச இறப்பனுக்கு உலகமெல்லாம் வீடு. சரி நான் கேட்கிறேன். ஏன்னா எங்க அப்பன் உலகமே என் அப்பன் சிவனுடைய வீடு. அதனால எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க. உங்களை நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. உலகமே எங்க அப்பனுடைய வீடுங்க. சரி அப்ப நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 5 வீடு அழியுதடா ஆண்டி, நான் என்ன செய்வேன்? ஐயா, உங்க பாட்டு ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் போல் அடங்காத கோபமாச்சே ஆண்டி, என்ன செய்வேனடா? ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் போல். நான் பெரிய பிச்சைக்காரன். சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு வரல. சொல்லுங்க. நிறைய கேட்டேன். நான் அடியாருக்கு மடியேன். நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லையா? சொல்லுங்க ஐயா சிவா. நீங்க தான் எல்லாம் சொல்றீங்களே. நான் எல்லாம் சொல்லல. எங்க அப்பன் சொல்றான், நான் சொல்றேன். எனக்கு ஒரு மண்ணு தெரியாது. கேளுங்க. எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஐயா, எங்க அப்பன் சிவன் சொல்றான், நான் சொல்றேன். சொல்லுங்க. என் உயிருக்கு உயிரான என் கணக்கம்பட்டி மூட்டையப்பன் சொன்ன வார்த்தை. சரி சொன்னாரு. செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னாரு. எனக்கு மூட்டைப்ப சித்தரா? நீங்க மூட்டைப்ப சித்தர் கூட இருந்தவரா? இருந்தவரா? வெறி பிடிச்சவன் நானு. சரி, நீங்க அவர் உயிரோட, நான் என்ன கேக்குறேன், நீங்க அவரோட உயிரோட இருந்த காலத்துல நீங்க இருந்தீங்க. ஆனா இப்ப கணக்கம்பட்டியில இருக்கவங்க எல்லாம் அவங்க கூட இருந்த ஐயா கூட இருந்தவரா? நீங்க ஏன் இப்ப அவரு கூட இருந்தவர் நீங்க கணக்கம்பட்டியில இல்லாம வெளியில இருக்கீங்க? என்ன காரணம்? என்ன இருக்க சொல்லிருக்காரு. இருக்கேன். சரி சொல்லுங்க. எனக்கு அவர் சொல்லிட்டாரு. விதை போட்டுறோட பயிராரோட நெல்லு நாத்து நடுறாங்க. ஒரு இடத்துல நாத்து நடுறாங்க, முளைக்கு அழிய வைக்கிறாங்க. இல்லையா, நான் அதை சொல்லல. நீங்க கணக்காம்பட்டியரோட சீடர். அவரு உயிரோட இருந்த காலத்திலே அவர் சமாதி, சிவ சமாதி அடைக்கு முன்பே நீங்க இருக்கீங்க. நானும் கணக்கம்பட்டி போனேன். ஆனா கணக்கம்பட்டியில பாத்தீங்கன்னா யாருமே ஐயா கூட இருந்தவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதான் இருக்காங்களா இப்ப எனக்கு தெரியல. அதான் கேக்குறேன். ஐயா கூட இருந்தவங்க எல்லாமே அப்படிலாம் யாருமே இல்லை இன்னைக்கு. சரி தெரியும். எனக்கு சொன்ன வாக்கியத்தை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு நாள் வந்தாரு. சரி உட்கார்ந்து இருந்தேன். என்கிட்ட வந்து நக்கலா கேட்டாரு. ஏன்னா அப்ப நான் முருகன் கோயில் நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். சரி. முருகன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த முருகன் தான் அவர் காமிச்சு கொடுத்தாரு. சரி. நக்கலா கேட்டாரு. டேய் சாமி, உனக்கு பதில் தெரியுமாடான்னாரு. எனக்கு சாமின்னு. சரி. இது இல்லாமல் அது இல்லடா, ஆனா அதுவே இது இல்லடா அப்படின்னாரு. சரி நல்லா புரிஞ்சுக்குங்க. இது இல்லாமல் அது இல்ல, ஆனால் அதுவே இது இல்ல. என்னடா அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு போயிட்டு. மூட்டைப்ப உங்ககிட்ட சொன்னதா? சொன்ன வாக்கியம். மூட்டை சித்தர் உங்ககிட்ட சொன்னது. சொன்ன வாக்கியம். சரி. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு விளங்கல. நீங்க சொல்லுங்க. விளங்குற மாதிரி சொல்லுங்க. இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 12 வருஷம் இருக்கு. சரி. அதாவது எல்கேஜி பாடம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமா. பிள்ளையாரு, முருகன், கருப்புசாமி, கன்னிமாரு, பேச்சியாத்தா, இவங்க யாரு, சொடலமாடன், இவங்களெல்லாம் கும்பிட்டு இவங்கெல்லாம் நம்ம வழிமுறைப்படி குலதெய்வம் எல்லாரையுமே கும்பிட்டு போனாத்தான் ஈச வருவாரு. சரி. இது இல்லாம அது இல்ல. அதுனா எது? சிவன். ஆனா அதுவே இது இல்ல. ஐயா நான் சொல்லட்டா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கல. எங்க ஐயா சொன்னதுக்கு உங்க ஐயா சொல்றது இருக்கட்டு. எங்க அப்பனா அதான் சொல்றான். சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 அடக்கி மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனே ஐயா. வாசி பாம்புக்கும் பஞ்சும் போதி தனக்கும் ஒரு உபாயமாயிருந்தேன் நல்லோ சிவனே ஐயா. வாசி பாம்பு குண்டலினி யாரு? பாம்படிச்சு எங்க அப்ப. அதுக்கு மூலம் யாரு? எங்க அப்ப. எங்க அப்பன் தான் உங்களுக்கு நீ எத்தனை சக்கரத்தை நீ ஆக்டிவேட் பண்ணனால அதுக்கு நான் உபாயமா இருக்கேன்டாங்காரு. அது சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேல குளத்துக்கும் கீழே கிணத்துக்கும் மோட்டில் ஏணியானு சிவனேங்காரு. உங்க உந்தி கமலத்துக்கு இந்த குளம் இருக்கு பாருங்க, வயிறு குளம். அப்புறம் கீழே ஒரு கிணறு. யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவர் தாங்க. சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லி தாண்டிய கழிங்காரு. நீ என்ன உனக்கு எந்த வழிபடி சரியையிலையும் அவர் அடைய முடியாது. கிரியா யோகத்திலையும் அடைய முடியாது. எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எப்படி நீ அடையலாம்? மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 அடைக்கு மௌனத்துல இருந்தா அடையலாங்கிறாரு. இததான் யோகிகள் கடைபிடிச்சான். இதையத்த சுருக்கமா 4 வாரத்துல கேட்டு அததான் மூட்டைப்பூர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஐயா நான் மூட்டைப்புன்னு சொல்ல நான் இல்லைன்னு சொல்லலையா? நான் ஏத்துக்கிறேன்.
இத 4 பேர்ல என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. எனக்கு புரியல. உண்மை உண்மையா உண்மை உண்மை. இல்லாம அது இல்ல, அதுவே இது இல்லடா அப்படின்னாரு. சரி ஐயா, மூட்டை சித்தர் சொன்னது நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னா அவர் மகான். மகானா நம்மளாம் ஐயா சாதாரண சொல்லுங்க. புழுவை விட கீழானது நான்லாம் ஒரு அற்பன். எல்லாரும் தான். அதனால நான் அதை மகான்களுக்கு கிட்ட நான் வாதம் பண்ண விரும்பல. அவர் சொன்ன கருத்து உண்மை. அது நீங்க சரிய யோகம் கிரிய யோகம் முதல் படி அதுக்கப்புறம் தான் இந்த நிலை வரைய முடியும். இந்த நிலைக்கு நீங்க பக்குவப்படணும்னா சொல்ல வந்தேன்னா, யாரோ சாமியார் இருக்கிறாங்க போறாங்க, காலில் விழுகிறாங்க, கோடி கோடியா கொட்டுறாங்க. அட பாவி, உண்மை இது இல்ல. உண்மை இருக்க இடம் வேற. அதை தெரிஞ்சுக்க போல உனக்குள்ள ஈசன் இருக்காரு சாமி. அததான் எங்க அப்பன் சொன்னாங்க. எங்க அப்பன் சொல்றானே, என்ன சொல்றான்? என் பேரு சொல்லியப்பா யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன். அதிகார பத்திரத்தில் அவரவர்க்கு தீர்ப்பு உண்டு. சத்திய தீர்ப்பு கேட்க சுவாமி இங்கே இருக்கின்றேன். சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே. மத்திபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டிவிடும். தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ. தம்பி கணக்கனையும் தான் கூட்டி வாரேனடா. கணக்குங்கிறது யாரு? யாரு மூட்டை பண்ண சொல்றாரோ, கணக்க முடியாது சொல்றாரோ, கணக்கு வர்றாருல உள்ள. ஓ அப்படியா? ஒருவேளை இருக்கலாம். அப்ப எங்க அப்பா என்ன சொல்றான்? மகனே என் பேரை சொல்லி நாராயணா அப்படின்னு சொல்லி பிச்சையை கேட்டா கூடு. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் அதை துடைக்கிறதுக்கு நாராயணன் நான் வருவேன். சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே. மத்திபத்தை செய்தால் மனநாகம் தீண்டிவிடும். தீர்ப்பு கேட்க நாளாச்சுங்கிற. நீ இறப்புக்கு அப்புறம் யார் வரப்போற? எவன் கூட்டு போனா? எங்க அப்பா சிங்காசன சக்தி சிவபெருமா பெருமாள் 3 பேரை ஒருங்கிணைந்த ஒரே சிங்காசனத்துல இருப்பாங்க. அதுலதான் 3 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய சிங்காசனத்துலதான் கொண்டு போய் நிறுத்துவான். ஒவ்வொருடைய ஆத்மாவையும் யமன் கொண்டு நிறுத்துவான் தீர்ப்புக்கு. அப்ப தீர்ப்பு கேட்கிறவர் யாரு? சாமி கேட்பாரு, திருப்பதியில உண்டியில கெட்டா போட்டியா? அத கேட்க மாட்டாரு. நீ சாமிக்கு கிரீடம் கோடிக்கணக்கில் செஞ்சு கொடுக்குறியா? அதை கேட்க மாட்டாரு. சாமிக்கு நீ விலை உயர்ந்த ஆபரணங்களை கொடுக்குறியா? அதை கேட்க மாட்டாரு. நாராயணா ஏகபரா குரு பிச்சைன்னு எவன் கேட்டானோ அந்த 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 சாதுக்களுக்கு நீ உணவு கொடுத்தியா? அந்த புண்ணியம் உனக்கு அங்க வந்து சேருங்காரு. யாரு? சாமி. நீ என்ன கர்மா செஞ்சாலும் உன் பாவம் மன்னிக்கப்படுங்காரு. அதான் எங்க அப்பன்னு சொல்றான், நீங்கள் என்ன குற்றம் இலைகளா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேனா நல்ல புத்திங்கிறாரு. தப்பு பண்ணாம இருக்க முடியாது உலகத்துல. அது வந்து களி. நீ உண்மையா இருக்கனாலும் இருக்கணும். நான் மெய் பேச வேணும் என்று மேவிங்க இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலி போடப்படாரு. கடவுளே பிறந்து அவதாரம் பண்ணி வந்தாலும் கலியுகத்துல களியன் அவனை பொய் பேச வச்சிருவாங்காரு. அதனால நீ என்ன குற்றம் செஞ்சாலும் அவனை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன்னு தான் சாமி சொல்லியிருக்காரு. அதனால கலியுகத்தை பொறுத்தவரையில இப்ப நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம அறிந்து மறியாம தெரியாம நிறைய தவறு பண்ண வேண்டி இருக்குது. ஆண்டவனே எப்படி நமக்கு மன்னிப்பு உண்டா? முக்திக்கு போக முடியுமா? அப்படின்னு என்ன மாதிரி ஜென்மங்கள் என்ன மாதிரி நிறைய சொல்றீங்களுங்க. அப்படி நினைக்கும் பொழுது சாமியா சொல்றாரு. இருங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் கருத்தையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னை பேச விட்டா தானே நான் தகவல் சொல்லுவேன். நீங்க இந்த என்னமோ சொல்லுவாங்க மீடியா ஓட்டப்பானையில ஈ பூந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க பேசிட்டு பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா. இப்ப என்னங்கிறீங்க? 4 வரி வார்த்தை. சரி பேசுங்க. நான் சொன்னது நம்ம பேசுங்கய்யா, கோவப்படாங்கய்யா. நான் சொன்னது 4 வரி வார்த்தை. இது இல்லாமல் அது இல்ல, அதுவே இது வல்ல. சரி அப்படின்ட்டு போனாருங்க ஐயா. சரி, உங்க ஐயா சொன்னது இருக்கட்டும். எங்க ஐயா அதான் சொல்லியிருக்காரு. எனக்கு இத்தனை வருஷமா இருக்கு, 12 வருஷமா இருக்கு நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா சரி, மூட்டை எப்ப பயன்படுத்திய பொருள் ஏதோ உங்ககிட்ட இருக்குனீங்களா? அந்த வேல் மாதிரி வச்சிருக்கீங்களா குச்சி? அது என்னது? அது எங்க இருந்தது? உங்களுக்கு கொடுத்தது யாரு கொடுத்தது? அவர் கையில வச்சிருந்த தடி. அது எதுக்கு உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க? பின்ன வேற யார்ட்ட வைக்கணும்? அவர் எங்க இருக்கணும் அங்க இருப்பாரு. அந்த வேல்ல போட்டு வச்சுக்கலாம். அன்னைக்கு வரும்போது பார்த்தேன், அதான் கேக்குறேன். அவரோட முகம் செஞ்சு வேல்ல அழகா சுத்தி வச்சிருக்கு. சமாதி கொண்டு போனேன். அவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க, பாதுகாக்கிறீங்களா? பொக்கிஷம் அதெல்லாம் பாதுகாத்துக்கு கொண்டு வாங்க. அத சுத்தி அந்த வேலை சுத்தி வந்துச்சு. மக்கள் பார்த்தாங்க. சரி, ஆச்சரியப்பட்டாங்க.
ஏன்னா அவருடைய முகம்பதிச்சு நான் வேதா பண்ணி வச்சு எனக்கு மூட்டையப்ப வேற முருகன் வேற இல்ல. எல்லாம் ஒருத்தர் தாங்க. ஒண்ணு புரிஞ்சு உங்களுக்கு நான் புரியலையா? வச்சுக்கோங்க, இறைவன் வந்து சன்னியாசி கோலத்துல தான் வருவான். சாமியே சொல்றாரு கலியுகத்துல. இருங்க, என்ன பேச விடுறீங்களா இல்லையா? என்னை பேச விடுங்க, உங்களை பேச போனை வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். போயிங்க சொல்லுங்க ஐயா. நான் மூட்டையப்பனை பத்தி நான் சொல்ல வரேன். இப்ப நீ இன்னொன்னு இருக்கும், நீங்க பெருமாளை தேடலாம், ஒருத்தர் சக்தியை தேடலாம். நான் எனக்கு பிடிச்ச தெய்வம், ரொம்ப இஷ்டமான தெய்வம் என் முருகன். என் முருகன் தான் இவரே காமிச்சு கொடுத்தாரு. சரி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் முருகன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். சரி, அதாவது வேற என் கணக்குல கிடையாது. மத்தவங்க மூட்டையப்பன முருகனும் ஒண்ணுதாங்கிறீங்களா? அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு முருகன் எங்க இந்த வார்த்தையை சாதாரணமா ஏங்க ஆண்டி கோலத்துல தாங்க இறைவன் வருவான், கலியுகத்துல வருவோம். ஆமா, அதுதான் நான் முருகன் அவரும் ஒண்ணுதான் நான் ஏத்துக்கிறேங்கிறேன். அதான் சொல்ல பேச விட மாட்டேங்கிறீங்க. என்ன பேச உங்களை பேச நான் சொல்லுங்க, என் கருத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்க கருத்துல நான் கேட்க மாட்டேங்க. எல்லாரும் கார்பரேட் சாமியார் நம்பிட்டு எல்லாம் போறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்றேன். இது உண்மை இல்லையா? உண்மையை நம்பி போங்க. ஏயா அதாவது உங்களுடைய சக்தி வீண் பண்றீங்க? நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். பகவானே, இறைவனே, எம்பெருமானே கலியுகத்துல எப்படி வருவானா? சாமியே சொல்றாரு, வருவோம் நாம் இறப்பன் பரப்பன் என, இறப்பனை கை கொண்டார் என ஏத்தார் மாமுனியே, பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியங்காரு. இறப்பன் என்றால் இறந்து குடித்தல், பிச்சை எடுத்து உண்பவர்களுடைய கோலத்துல இறைவன் வருவாராம் கலியுகத்துல. சாமி பெருமாளை பிச்சை எடுக்கிற கோலத்துல சோதிக்க வருவாராம் மனிதர்களை. அவர் பரப்பனை கை கொண்டார் பரமேத்தார் மாமுனின்னா, பரதேசமா திருவர்களுக்கு வீடு வாசல் இருக்காது, அங்கங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டு ரோட்டோரம் கோலத்தோரம் மரத்தடியில படுத்து கிடப்பாங்க காட்டுக்குள்ள. சாமி அந்த ரூபத்துல வருவாரா மரத்தடியில குளத்தடியில. ஆனா கேளுங்க, அவர்களை வணங்கினா பரம சிவனை வணங்கியது சமயம். இறைவன் அந்த குளத்துல வருவானா கலியுகத்துல? அவங்களை கும்பிடும் பொழுது பெரிய புண்ணியம் கிடைக்குமா? ஆனா நம்முடைய மக்கள் சிலர் அதை விரும்புவது இல்லை. பிச்சைக்காரனை கண்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? பிச்சைக்காரன் தான் சாமின்னு தெரியாம உங்களுடைய கர்ம வினையை நீக்கினாலே ஒரு பிச்சைக்காரனாலதான் நீக்க முடியும். உன்னுடைய கர்ம வினையை நீக்கனா ஒரு பிச்சைக்காரனுக்கு சக்தி இறைவன் கொடுத்திருக்கான். ஆனா அந்த பிச்சைக்காரனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த பிச்சைக்காரன் இகத்தலமா பேசுவீங்க. ஆனா அந்த பிச்சைக்காரனாலதான் எல்லாம் செய்ய முடியும். உன் பாவத்தையும் மன்னிக்க பிச்சைக்காரனுக்கு சக்தியை கொடுத்திருக்கான் இறைவன். நான் பேச மாட்டேங்க, எனக்கு நான் உணர்ந்துவேன். நன்றியா. நான் சரியா. வேற என்ன? இப்ப மூட்டையப்பனுடைய அந்த இன்னைக்கு என்னமோ மூட்டையப்பன் போய் பார்த்தா ஆடம்பரமா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை நிலை என்ன, அவரோட நிலை என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். சரி ஐயா, சரி ஐயா, நல்லது ஐயா. இந்த வார்த்தை மூட்டையப்பனுடைய அருள் எனக்கும் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த பதிவு. நன்றி. சொல்லுங்க ஐயா, வேற என்ன சந்தேகம்? ஐயா, மூட்டையப்பன் தான் முருகனோட அவதாரம். சரி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நான் கேட்டேன். நானும் சரி, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் மகான்களை வணங்கக்கூடியவன். நன்றி. நான் அதுவும் ஆண்டி கோலத்துல இறப்ப வடிவில் வரக்கூடிய மகான்களை நான் ரொம்ப நேசிக்கிறவன். ஓகே. உதாரணத்துக்கு நம்ம விசிறி சாமியார் இருக்காரு பாருங்க, யோகிராம் சரத்குமார். அவரு இப்ப மூட்டை சித்தரு, நிறைய இருக்காங்க சன்னியாசிகள். வந்து நான் எல்லாம் நம்ம சாய்பாபா கூட எடுத்துக்கோங்க, நம்ம திண்டுக்கல்ல எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறது தான். என்ன பொறுத்தல யாரையும் ஒதுக்குறது இல்லையா. இவங்க எல்லாமே பரமஹம்சரையும் ஏத்துக்க, பரமஹம்சரு, ராமேஸ்வரமசரு. அதனால நான் என்ன சொல்றேன்யா, இறைவன் ஆண்டி குலத்துலதான் வருவான். சாமியே சொல்றாரு, எங்க அப்பனே சொல்றான், சித்தனாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நானாண்டி, மாலாண்டி மாயாண்டி நான் மாலும் சிறு ஆண்டியடா, கந்தை துணி தோளில் இட்டு உங்கள் கந்தப்பனு நான் வருவேன். கந்தை துணி கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டு உங்கள் கந்தப்பனும் நான் வருவேன். இது உங்க ஐயாவுக்கு பொருந்தோம்னு நான் சொல்றேன். இது எங்க அப்பன் சொன்னது. எங்க அப்பன் பெரிய அப்பங்க சிவங்க சிவனை வெல்ல எவங்க சிவனை வெல்ல எவனாலும் முடியுமா? எங்க அப்பன் பெரிய ஆளு. எங்க அப்பன் தான் சொல்றான், கந்தை துணி தொழிலிட்டு உங்கள் கந்தப்பனும் நான் வருவேன். அதுதான் ஐயா. அடுத்த வரையில என்ன சொல்றேன்? எங்க அப்பன் காணுங்கூறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி வந்தேனடா. காணுங்குறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி வந்தேனடா.
நான் பிச்சை எடுக்கிற கோலத்துல அங்கங்க இருப்பேன். உங்க ஐயா மட்டும் இல்ல, நிறைய ஐயா இருக்காரு, நிறைய ரூபத்துல உலகம் வந்திருக்காரு சாமி. வந்து என்ன சொல்றாரா, அந்த மக்களை, நல்ல மனிதர்களை, நல்ல ஆத்மாக்களை ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போறதுக்காக நான் காணுங்குறி சொல்லுவதற்கு கழுகு மலையாண்டி வந்து என்னடாங்காரு. கழுகு மலையாண்டி யாரு? சித்தன் முருகன் அங்க இருக்கான். கழுகுமலை எதுவும் இல்லைங்க, பொக்கிஷம். சரி சரி, நன்றி ஐயா. அதை விட்டுட்டு நீங்க உடனே இந்த கார்பரேட் சாமியார் பின்னாடி போறாங்க நீங்க சொல்ல, அப்படி சொல்லக்கூடாதுங்க. தெரியல, அவங்களுக்குள்ளயும் அவங்களும் மகான்கள் தான். உண்மை என்னங்கிறது தெரியாம அப்படி கிடையாது. நீங்க உடனே ஒன்னா நீங்க நம்ம இவரு ஈசாம்பிங்க, நம்ம சாமி நித்யானந்தாமிங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. இல்லைன்னா அவங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் வராது. அவங்களும் இந்த கலியுகத்தில் தர்மத்தை காக்க வந்து அவதாரங்கள் தான் என்னை பொறுத்தவரையில. கடைத்தேர்ல இல்ல எல்லாரும் அவங்க ஏங்க தங்க சிங்காசனத்தோட இருக்கட்டும். இப்ப என்ன, ஏன் ஆண்டினா என்ன ரோட்ல தான் கிடக்கணுமா? பின்ன நம்ம பெரிய கோபுரத்துல கூட உட்காந்துக்கணுமா? அப்படி இல்லைங்க. உங்களுக்கு இறைவன் வந்து எந்த கோலத்துல வேணாலும் வருவானீங்க, அப்படி நீங்க கணக்கு போடக்கூடாது. அவங்களும் தேவை. சரி, மூட்டை பொண்ணு வர்றவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவரை நோக்கி போங்க. தேவையில்லாத எல்லாம் செய்றீங்க, பட் அது அவருக்கே பிடிக்காது, அவ்வளவுதான். நாம ஒன்னும் சொல்ற விரும்பல. சரி ஐயா, நீங்க மூட்டை பசியத்தோட சீடர்னு எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது, இப்ப பக்கமா தான் தெரியும். நன்றி, நமசிவாய். நன்றிங்க ஐயா.